தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நீங்க அவளோட காத்துக்கிட்டு இருந்த 2026 புத்தாண்டு ராசி பலன்கள் நாம பார்க்க போறோம். அதாவது 2025வது வருடத்துல நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி உங்களோட வேண்டுதல்கள் எல்லாமே 2026ல நடந்து சுபிட்சமா எல்லாரும் வாழணும் அப்படின்னு என்னோட குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு வீடியோக்குள்ள போலாம். அதாவது விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில இந்த 2026 புத்தாண்டு அப்படிங்கிறது பிறகுது. ரொம்ப அற்புதமான ஒரு வருடமா உங்க எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட வேண்டுதலா இருக்கு. இந்த ஆண்டு கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது குரு பகவானோட இருப்பிடம் அப்படிங்கிறது. குரு பகவான் வருடம் பிறக்கும் போது மிதுன ராசியில இருக்காரு. ஜூன் மாசம் 2ஆம் தேதி கடகராசிக்கு போய் உச்சமடைய போறார். அப்ப குரு உச்சமடையறதால ஜூன் மாசத்துக்கு பிறகு சகல விதமான நல்ல சம்பவங்கள் அப்படிங்கிறதும் நடக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும். அதே மாதிரி மீனராசியில இருக்கிற சனி பகவான் இதுக்கு மேல உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறதையும் கொடுப்பார். அதே மாதிரி ராகு கேதுக்கள்ல மாற்றம் இல்லை. விஷப்பாம்பு ராகு கும்பத்திலையும், விஷமற்ற பாம்பு கேது சிம்மத்திலயும் இருக்காங்க. டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி தான், அதாவது வருட கடைசியில தான் ராகு கேது பயிற்சி இருக்கு அப்படிங்கிறதால அதுல பெரிய மாற்றம் அப்படிங்கிறது இந்த ஆண்டுல இருக்க போறதில்ல. சரி, இந்த 2026 புத்தாண்டு உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்ப்போம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 2025ல் பட்ட காயம் அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு ஒரு ஆறாத ரணம் அப்படின்னே சொல்லலாம். 2025ல் மட்டும் இல்லை, 24மே அப்படிதான் ஜோசியராக இருந்தது. ரொம்ப பாடுபடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். என்ன அப்படின்னா, அஷ்டம சனி போட்டு பயங்கரமாக அடிச்சு பிடிச்சி, என்னதான் அஷ்டம சனி கழிஞ்சு இப்போ சனி பகவான் 9வது இடத்துல இருந்தாலும் கூட பெரும்பகுதி நாள் அவர் வக்கரமாகி போயிட்டார். ஒன்றும் கொடுக்கறதுக்கு வழி இல்லாமல் போயிட்டார். அப்படிங்கிறப்ப சனியால் ஒன்றும் கொடுக்க முடியல. இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு ராசிக்கு 12ல் போய் மாட்டிக்கிட்டார் மிதுன ராசியில். இந்த வருஷம் பிறக்கும் போதுலேருந்து ஜூன் மாதம் வரைக்குமே அவர் 12வது இடத்துல தான் இருப்பார். அப்போ குருவாலையும் நமக்கு ஒன்றும் புண்ணியம் இல்லாமல் போச்சு. அது மாதிரி பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல கேது அப்படிங்கிறவர் இருந்துட்டார். பாக்கியஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் கூட ராகுவாலையும் ஒன்றும் பெருசாக செய்ய முடியல. ஏன்னா அஷ்டம சனி உங்களை அந்தளவுக்கு அடித்து போட்டுருச்சு. 10 லட்சம் கடன் அப்படிங்கிறத ஒரே வருஷத்தில் அடைன்னா எப்படி அடைக்க முடியும்? சனி வேற வக்கரமாகி விட்டார். கடன் கொடுத்தவர் தான் கடனை அடைக்கணும். அப்போ அவராலையும் அடைக்க முடியாத சூழல் அப்படிங்கிறது இருக்குது. நிறையா நம்பிக்கை துரோகம். சொந்த வீடு கட்டியிருக்கலாம், ஆனால் அள்ளி முடிச்சு கொஞ்சம் கிரகவாட்டம் நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரு சொந்த வீடுங்கிறது அமைஞ்சிருக்கும். அதால் 10 ரூபா கடங்கிறது இருந்திருக்கும். நான் ஒரு பிளான் போட்டேன், அது ஒரு பிளான் போயிடுச்சு. ஆக மொத்தம் கடன் இல்லாத கடகராசிக்காரர்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த 2026 பிறக்குது. சரி, இந்த வருஷத்துலையாவது கடன் அடைச்சிடலாமா ஜோசியரை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருஷம் பிறக்கும்போது பார்த்திங்கன்னா குரு 12ல் தான் இருக்கார். விரைய செலவு இருக்கும், சுப விரைய செலவு இருக்கும். எப்போ தான் தீரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த வருஷம் தொடங்கின உடனே கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த நவம்பர் மாத கடைசியில் இப்போ நீங்கள் வீடியோ கேட்டுக்கிட்டுருக்கீங்களா, 2025 நவம்பர் மாத கடைசியிலேயே சனி பகவான் வக்கர நிவர்த்தியாகி பலமடைஞ்சிருவார். அப்போ இந்த 2026க்குள்ளே போகும்போதே பாக்கியஸ்தானத்தில் சனி பலமடைஞ்சிட்றார். அப்படிங்கிறப்ப அப்பா வழி சொத்து வந்துடும் கடகராசிக்காரர்களுக்கு. அப்பா சொத்து வச்சுருக்காரு, என் காலம் வரைக்கும் என் கூட தான் இருக்கணும், தரமுட்டேன், நீங்களாம் ஏதாவது வெறுத்து விடுவீங்க, அழிச்சு விடுவீங்கடான்னு சொல்லிகிட்டு இருக்காரு. பிழைக்கிறதுக்கு ஒன்றும் வழி இல்லை ஜோசியரே அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ அப்பாவாக பார்த்து வருஷம் தொடங்கினோடனே சரிப்போ பிள்ளையா ஊட்டி ஆகிட்டானோ, நம்ம வச்சுருந்துட்டு என்ன பண்ணுறோம், தாங்கடா ஆள் கொஞ்சமாக பிரிச்சிங்க, இது உனக்குன்னு அதை வச்சு நீ ஒரு லோன் போடலாம், இல்லை அதில் ஒரு கட்டடத்தை கட்டி விட்டு வாடகைக்கு விடலாம், இல்லை அதில் ஒரு பாகத்தை கூரை போட்டு விற்றுவிட்டு கடங்கண்ணி அடைச்சிவிட்டு ஒரு தொழில் தொடங்கிட்டு உட்காருவோம். 10 ரூபா முன்ன சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, நமக்கு கடன் பிரச்சனை இருக்க விடாரு. அப்பா இது பெரிய தலைவலியாக இருக்குது, உடம்பு பிரச்சனை வந்துடும் போல இருக்குது, ராத்திரியில் தூக்கம் இல்லை, படுத்தா எந்திரிக்க முடியல, இப்படி கிடக்கு பொழப்பு, இதை தூக்கி போட்டுருணும், இந்தமாதிரி கடன் நமக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுவீங்க. அதுமாரி குரு ஜூன் மாதம் 2ஆம் தேதி 12ஆம் இடத்துலேருந்து உங்களோட சொந்த ராசிக்கு வந்துடுறார். பொதுவாக ஜென்ம குரு அப்படிங்கிறவர் வேஸ்ட்டு. ஜென்மத்தில் குரு வந்தால் ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இது 3 ராசிக்காரர்களுக்கு முறையும் கிடையாது. 3 ராசிக்காரர்களுக்கு மட்டும் குரு ஜென்மத்தில் இருந்தாலும் நல்லது செய்வார். ஒன்று கடகம், இன்னொன்று தனுசு, இன்னொன்று மீனம். என்ன காரணம்னா, தனுசுக்கும் மீனத்துக்கும் குரு அதிபதி. சொந்த வீட்டுக்கு போகிறாருங்கிறப்ப ஆட்சி பெற்று உட்காந்து நல்லது தான் செய்வார். கடகத்துக்கு ஏன் அப்படின்னா, கடகங்கிறது குருவோட உச்ச வீடு. உங்களோட வீட்டுக்கு சாதாரணமாக குரு வரல, உச்சமடைய போகிறாரு. அதேமாரி ஜூன் மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா குரு உங்களோட ராசியில் உட்காந்துக்கிட்டு
ராசிக்கு 5, 7, 9 இந்த 3 வீட்டை பார்த்துருவார். அப்போ இந்த 3 வீட்டில் குரு பார்வை படுது அப்படிங்கிறப்ப 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம். புள்ள இல்லாதவர்களுக்கு புள்ள கிடைக்கும். புத்திர பாக்கியமே இல்லை, கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, எங்கேயா போனோம் வந்தோம்னா சொந்தக்காரங்க ஒன்றும் இல்லையான்னு கேட்டேன் எங்களை கொள்றாங்க. இவனுக்கானாச்சும் ஒரு பிள்ளைய எங்களுக்கு கொடு கடவுளே, கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியலையே அப்படின்னு கிடந்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதுமாரி பிள்ளைங்க பொறுப்பு இல்லாமல் இருக்குது, படித்து ஒழுங்காக படிக்க மாட்டேங்குது, ஒழுங்காக படித்து முடித்த பிள்ளைகளும் வேலைக்கு போக மாட்டேங்குது, ஊரை சுற்றி வருது, வெட்டி செலவு பண்ணிக்கிட்டு ஊரில் நமக்கு கெட்ட பேரை உண்டாகிட்டு கிடக்கு. அப்படி இருந்ததெல்லாம் கூட இதுக்கு மேலே சரியாகி போயிடும். பிள்ளைய குடும்ப நிலைமையை புரிஞ்சுக்கும். சரி, நம்ம தாய் தகப்பன் நமக்காக தான் கஷ்டப்படுறாங்க, நம்ம 10 ரூபா சம்பாரித்து அவங்களுக்கு உதவியாக இருக்கணும், ஓத்திரவமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிள்ளைகள் மனம் திருந்துவாங்க. இதுமாரி படிக்காத பிள்ளைகளும் இதுக்கு மேலே படிக்க ஆரம்பிக்கும். இல்லை என் புள்ளெல்லாம் நல்ல புள்ள தான், அதுக்கு ஒன்றும் கரகாட்டம் சரியில்லை, நல்ல புள்ள தான், ஆனால் அதுக்கு ஒன்றும் நேரம் சரியில்லை, ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது, ஒரு வரன் அமைய மாட்டேங்குது, எங்கெங்கேயோ நானும் பொண்ணு பார்த்தேன், எங்கெங்கேயோ மாப்பிள்ளை பார்த்தேன், ஒன்றும் அமைய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. இப்படி பிள்ளைங்களை நினச்சி கஷ்டப்பட்டவங்க எல்லாத்துக்கும் பிள்ளைகளோட வாழ்க்கை தெளிவு பிறக்கும். கல்யாணம் நடக்கும், வெளிநாடு வேலைக்கு போகலாம், நல்ல வேலை கிடைக்கும், அற்புதமாக செட்டில் ஆகுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே பிள்ளைங்க தானே வாழ்க்கை, நமக்கு இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதால பிள்ளையோ நல்லா இருந்தால் போதும்ப்பா, நம்ம இனிமேல் என்ன எப்படியோ கஷ்டப்பட்டோம் வந்தோம், இதுக்கு மேலே என்ன கஷ்டப்பட்டா என்ன, இல்லாட்டி என்ன, ஏதோ பிள்ளையோ நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற மனநிலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லா இருக்கிறத பார்த்து இப்போ ரொம்ப கண்ணு குளிர்ச்சியாக மனசு குளிர்ச்சியாக வாழ போகிறீங்க 2026. அதுமாரி பூர்வீக சொத்தில் ஏதாவது வில்லங்க இருந்தால், கேஸு கிடந்ததுன்னா அதெல்லாம் ஜெயிச்சு இப்போ உங்கள் கைக்கு வந்துடும். பூர்வீக சொத்து தொடர்பான வழக்குகளில் வில்லங்கம் நீங்கி எல்லாம் உங்கள் கைக்கு வந்துடும். அதுமாரி 7ஆம் இடத்துல குரு பார்வை விழுதுங்கும் போது திருமணமாகாத கடகராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும். எங்கெங்கேயோ வரம் பார்த்தேன், பொண்ணு பிடிச்சா மாப்பிள்ளை பிடிக்கல, மாப்பிள்ளை பிடிச்சா பொண்ணு பிடிக்கல, 2 பேருக்கும் பிடிச்சா ஜாதகம் செட் ஆகலை, எல்லாம் செட் ஆனாலும் ஏதாவது ஒருத்தன் தட்டி விட்டுறான், ஒன்று கிடக்க ஒன்று நடந்து போகுது, கல்யாணம் நின்று போகுது. அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கூட இதுக்கு மேலே நல்லபடியாக வர அமையும். கூட்டு தொழில் நல்லாயிருக்கும். நண்பர்கள் ரொம்ப நம்பிக்கைக்குரிய விதத்தில் நடந்துக்குவாங்க. இது ரொம்ப முக்கியம். ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு வரன் பார்க்குறதா இருந்தாலும் சரி, நண்பர்களை நம்பி நீங்கள் ஜூன் மாதத்துக்கு மேலே எந்த விஷயமா இருந்தாலும் கிளம்பிறங்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுமாரி 9ஆம் இடத்துலையும் குரு பார்வை விழுவுது அப்படிங்கிறதால மிக அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 9ல் தான் சனி இருக்கார். இந்த வருஷம் முழுக்க சனி அங்கே இருக்க போகிறாரா, இப்போ குரு அவரை பார்க்க புனிதப்பட்டு போகிறதால எப்பேற்பட்ட ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கும் கூட சொந்த வீடு அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்குள்ளே இருக்குது. குந்த குச்சின்னு ஒன்று எனக்கு இருக்குடா அப்படின்னு நீங்கள் பெருமைப்பட்டுக்கலாம். ஏன் ஜோசியரே, இன்றைக்கி ஊரில் விற்கிறதுக்கெலாம் நான் எங்கே பிளாட் வாங்கி வீடு கட்டுறது அப்படின்லாம் யோசிக்கிறீங்கல்ல, உங்களுக்கும் கூட நேரம் வரும். எலி வேலையாக இருந்தாலும் தனி வேலையாக இருக்கணும்னு சொந்த வீடு அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும். அது மாட மாளிகையோ கூட கோபுரமோ குடிசையோ ஓட்டு வீடோ ஏதோ ஒன்று நமக்குன்னு சொந்த வீடு ஒன்று கண்டிப்பாக அமையும். அதில் மாற்றம் இல்லை. அதேமாரி இதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ராகு உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அஷ்டம ராகு அப்படிங்கிறவர் உங்களை பாடுபடுத்திகிட்டு இருக்கார். இது ஒரு முக்கிய காரணம். உங்களுக்கு ராகுவால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழல். இந்த வருஷ கடைசியில் ராகு 7க்கு வரார், டிசம்பர் கடைசி தான். அப்போ அஷ்டம ராகு அப்படிங்கிறவர் இதுக்கு மேலே குரு உங்களுக்கு ஜூனில் நல்ல இடத்துக்கு போன பிறகு ராகு பெருசாக தடங்கள் அப்படிங்கிறத உருவாக்க மாட்டார். குடும்பஸ்தானத்தில் இருக்கிற கேது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வரதான் செய்யும். விட்டு கொடுத்து இழுத்து பிடிச்சி போனால் நட்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திக்கிட்டு வீட்டில் பெண்கள் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கிட்டு நடந்துக்கிட்டோம் அப்படின்னா 2026 உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. 2024, 25 கொடுத்த கஷ்டம் அப்படிங்கிறது 2026 தீர்ந்து மன நிறைவோட மன நிம்மதியோட 2026 வருஷம் முடிகிறப்ப அப்பாடா இந்த வருஷம் எனக்கு நல்லா இருந்துச்சுரா, கடவுளே நன்றி அப்படின்னு மனசார சொல்லலாம். குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. வாரத்தில் ஒரு நாளாவது குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க ஒரு அமாவாசை பௌர்ணமிலையாவது குலதெய்வ கோயிலுக்கு போகணும். குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லை தெய்வத்தை வணங்கலாம். ஏழைபாளைகளுக்கு முடிஞ்சப்பெல்லாம் அன்னதானம் செய்யுங்க. ராகுவுக்கு பரிகாரமாக சாலையோரத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. ரொம்ப சிறப்பான ஒரு வருடமாக இந்த வருஷம் இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.